என்னது? பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தற்கொலையா? அதுவும் பிரபல யூடியூபரா? யார் அவரு? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் ஒரே லாங்குவேஜ்ல இங்க டெலிகாஸ்ட் ஆகுறது கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழிகளையும் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழை பொறுத்த வரைக்கும் இப்ப கமலஹாசன் அவர்கள் தான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய பொறுத்த வரைக்கும் சல்மான் கான் அவர்கள், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 17வது சீசன் சூப்பராவே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பிக் பாஸ் 17 நிகழ்ச்சியில பங்கேற்ற சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு பிரபலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டா அனுராக் டோமல் அப்படிங்கிறவர் தான். இவரை உள்ள இருக்கும் பொழுது நிறைய தற்கொலைக்கு தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வெளியில சொல்லியிருந்திருக்காரு. இதனால தயாரிப்பாளர் மீதும் சல்மான் கான் மீதும் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்திருக்காங்க. இது ஏன், எதுக்காக அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இவர் யூடியூபர், ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் நிகழ்ச்சிக்குள்ள இருக்கும் பொழுது ரொம்பவே நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்திருக்காங்க. அங்க 2 நாள் அவர் இருந்திருக்காரு. இவரோட போனை அவங்க கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களோட குடும்பத்தையும் அவங்க மீட் பண்ணவும் விடல. ஏன் நிகழ்ச்சியை விட்டு வெளியில வந்த பிறகு என்னை இவ்ளோ சித்திரவதை செஞ்சாங்க அப்படிங்கறது எனக்கு இன்னைக்குமே தெரியல. அங்க இருந்த 2 நாளுமே எனக்கு சூசைட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட யாருமே பேசக்கூட விரும்பல. ஒட்டுமொத்த வீடுமே எனக்கு எதிரா தான் செயல்பட்டுச்சு. நான் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணேன். அதனாலேயே நான் பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒரு கார்னர்ல உட்கார்ந்து நிறைய நேரம் அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்த கண்டஸ்டன்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கு அலோ பண்ணிருந்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் அனுமதிக்கவே இல்லை. இதுக்கான காரணம்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, அங்க இருந்த நாட்களை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்காரு. இது இப்போ இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரியாலிட்டி ஷோவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உள்ள நிறைய கண்டென்ட் போயிட்டு இருக்குன்ட்டு இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில இந்த பிக் பாஸ் சீசன் 17 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.